ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அறுசுவை வாசம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான புதினா மல்லி துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். புதினா மல்லி துவையல் மாதத்தில் ஒரு வாட்டியாவது அரைச்சி நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த துவையல் பித்தம், அஜீரணம், பசி எடுக்காமல் இருக்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்யும். நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச இந்த துவையல் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்தோடையும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் கூட புதினா சாதம் மாதிரி கிண்டி நம்ம கொடுத்து அனுப்பலாம். குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதினா மல்லி ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஆஞ்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இது மாதிரி உருவி வச்சுட்டு புதினாவை இது மாதிரி இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. இதில் ஸ்டெம்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் மல்லியில் லாஸ்ட்டு வேர் பகுதியை மட்டும் கிள்ளி எடுத்துட்டால் போதும். இப்போ இது மாதிரி புதினா, மல்லி, கருவேப்பிலை மூணையும் ஆஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி புதினாவோட ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் நம்ம தோட்டத்தில் நட்டு வச்சுட்டு வந்துடலாம். இது ஒரு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் ஆகும் சமையலுக்கு. இது மாதிரி நீங்களும் ஒரு ஜாடியிலையோ ஒரு தொட்டிலையோ புதினா ஆஞ்சிட்டு அந்த ஸ்டெம்ஸை நட்டு வைங்க. புதினா இல்லாத டைமில் அர்ஜென்ட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 3-4 நாளில் புதுசாக துளிர் வந்துடும். இப்போ நம்ம ஆஞ்சி வச்ச புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து நிறைய தண்ணி பிடிச்சி இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. புதினா மல்லியில் நிறைய மண் இருக்கும், அதனால் இலைகளை நல்லா அலசி எடுத்துக்கணும். வடிகட்டக்கூடாது தண்ணியை, இலைகளை மட்டும் அலசி எடுத்துக்கோங்க. திரும்ப இன்னொரு டைம் 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இன்னொரு டைம் வாஷ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜல்லி மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தாலும் இல்லை புழிஞ்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ நம்ம புதினா மல்லியை வதக்கிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் எடுத்துட்டு இஞ்சி பீசஸ் எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் அதே அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 12 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச புதினா, கருவேப்பிலை இலைகளை சேர்த்துடலாம். இதுவே வானல் ஃபுல்லாக வந்துடுச்சு. இது ஒரு 2 டைமு திருப்பி விட்டு வதக்கின உடனே ரொம்ப கம்மியாயிடும். பாருங்கள், ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம மல்லி இலைகளை அது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துடலாம். எந்த அளவுக்கு இருந்த இலைகள் எவ்வளோ கம்மியாகிடுச்சின்னு பாருங்கள். இப்போ இது கூட புளி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதில் இருக்கிற அந்த மாதிரி நார், சின்ன சின்ன ஓடு இதெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும். ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம துவையல் அரைச்சாச்சு. இதை இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம இப்போ அரைச்ச புதினா மல்லி துவையல் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம இதை நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா துவையல் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். சிம்மிலே வச்சு கிண்டுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஏன்னா தெறிக்கும். அவ்வளோதான், நம்மளோட புதினா மல்லி துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
இது வெளியில் வச்சா ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த துவையலை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த துவையல் எங்களுக்கு 1 வீக் வரதே பெரிய விஷயந்தான். பசங்களுக்கும் இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.